ஹே கைஸ், ஹாயில் வணக்கம், வெல்கம். நான் தான் அவங்க ரஞ்சித் vlogs. நம்ம சேனலுக்கு நான் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான அழுத்தி மறக்காமல் ஆளில் போட்டுங்க கைஸ், மறக்காமல் ஆளில் போட்டுங்க. ஓகே கைஸ், இப்போ ஆக்சுவலாக வந்து என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, கண்டென்ட்டு நீங்கள் தம்ப்நெயிலே ஆல்ரெடி பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக SRM காலேஜ் ஒரு ஸ்கேமா இல்லை அதில் இருக்க மேனேஜ்மெண்ட்டில் ஒரு டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குல்ல, அவங்களாம் ஸ்கேம் பண்ணுறாங்களா இல்லை என்ன இது நம்ம தெளிவான்னு இல்லை, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்களும் இதை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதோட ஸ்டோரியை சொல்லுங்கள் கமெண்ட்டில். நான் கண்டிப்பாக அது ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன், ரிப்ளை பண்ணுறேன். என்னால் என்ன முடியுமோ நான் உங்களுக்காக பண்ணுறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஆக்சுவலாக நான் இப்போ எதுவுமே வந்து நோட் பண்ணியோ இல்லை உட்காந்து கண்டென்ட் எழுதியோ அதை பற்றி எதுவுமே பேசலை. இப்போ வந்து நான் அப்படியே ஃப்ளோவில் தான் பேச போகிறேன். ஆக்சுவலாக நான் ஃபேஸ் பண்ணதை பற்றி தான் நான் உங்களுக்கு பேச போகிறேன். ஆக்சுவலி நான் உண்மையாலே நான் ஃபேஸ் பண்ணதை மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, SRM காலேஜ் வந்து உண்மையிலே வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு ஹெவன் மாதிரியான காலேஜ் தாங்க. சென்னையில் எத்தனாலும் சரி, நீங்கள் இந்தியாவில் எத்தனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, அது வந்து ஒரு ஜாலியான காலேஜ். இது லிபரலாக இருக்கலாம், ஃப்ரீயாக இருக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், எப்படி வேணால் இருக்கலாம். பட் நம்ம வந்து அந்த காலேஜுக்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஆனால் பெரிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் கிடையாது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது, அதை நம்ம ஃபாலோ பண்ணால் போதும். மற்றபடி நம்மளை மேனேஜ்மெண்ட் வந்து கேட்காது. நம்மளும் மேனேஜ்மெண்ட்டான வந்து எந்த குறையும் சொல்கிற மாதிரி இருக்காது. அவங்களோட டியூட்டிஸை அவங்க விட்டுருவாங்க. நம்ம டியூட்டிஸ் நம்ம கரெக்டாக பண்ணாலே போதும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, SRM காலேஜ் ஸ்கேம். எதை பற்றி ஏன்னா, ஓகே கைஸ், ஒரு காலேஜுக்கு வந்து நம்ம எதுக்காக சேருவோம்? நல்லா படிக்கணும், பிளேஸ்மெண்ட் ஆகணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நல்லா என்ஜாய் பண்ணணும் இப்போ காலேஜ் லைஃப்பை. முக்கியமான விஷயம் பிளேஸ்மெண்ட் ஆகணுன்ற மாதிரி. ஓகே, SRM காலேஜ்னால் ஒரு நல்ல ஒரு நேம், அப்படின்ற நேம் பிராண்டுக்காக தான் நான் வந்து என்னோடய மாஸ்டர் டிகிரியை நான் வந்து இங்கே சூஸ் பண்ணி படித்தேன். ஓகே, டிகிரி 2 இயர்ஸ் எல்லாமே நல்லா தான் போச்சு, ஜாலியாக போச்சு, யாருமே எதுவும் கேட்கல. ஸ்டடி ஸ்டாஃப்ஸ் எல்லாமே கரெக்டாக ஹேண்டில் பண்ணாங்க. படிக்கிற நேரத்தில் படித்தோம், எல்லாத்தையுமே ஜாலியாக இருந்தோம், எல்லாமே பண்ணோம். ஆனால் இப்போ வந்து அட் த எண்ட் வந்து நாங்கள் செகண்ட் இயர் டைம் பிளேஸ்மெண்ட்டான டைம் வந்தாச்சு. ஓகே, இப்போ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து, பர்டிகுலராக நான் வந்து MBA ஸ்டூடெண்ட், மேனேஜ்மெண்ட் டிகிரி ஆனவன். அதில் பார்த்திங்கன்னா வந்து இப்போது ஒரு நிமிஷம் ரெக்கார்ட் ஆகுதா? ஓகே, அதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிளேஸ்மெண்ட்டை நம்பி மட்டும்தான் நான் வந்து அந்த காலேஜை சூஸ் பண்ணேன். பிளேஸ்மெண்ட்டை அதை நம்பி மட்டும்தான் பண்ணேன். மற்றவங்க எப்படின்னு எனக்கு தெரில. பட் மற்றவங்க அவங்களோட ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்கலாம், இல்லை அவங்களோட நியூவாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், அது அவங்களோட ஓன் ஐடியா. அதுக்காக MBA எடுத்திருப்பாங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக. பட் நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளேஸ்மெண்ட்டை நம்பி மட்டும்தான் வந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து ஓப்பனாக சொல்லணும்னா, எதுவுமே இல்லாமல் தனியாக நிற்கிறேன். பிளேஸ்மெண்ட்டே இல்லாமல் என்னோடய செட்டில் பார்த்திங்கன்னா வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 to 450 ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டகரி அந்த ரேஞ்சில் தான் இருப்பாங்க. 400 பார்த்திங்கன்னா காலேஜ் ப்ளேஸ் பண்ணி கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு உண்மையை சொல்லணும்னா நான் வந்து பொய் எதுவும் சொல்ல. ஆக்சுவலாக இதோட ஃபோட்டோ காப்பி ஒன்று என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா நான் அட்டாச் பண்ணுறேன், இல்லைனா வந்து பட் இது உண்மை தான். நான் நேரில் பார்த்தேன். ஆக்சுவலாக இதை பார்த்திங்கன்னா வந்து அரௌண்டு ஒரு 100 ரேஞ்சுக்குள்ளே தான், 100க்குள்ளே தான் இருந்துச்சு. 100 மேலே கூட போகல. ஏன்னா நான் வந்து என்னோடய பிளேஸ்மெண்ட் ஆஃபீஸ்னு ஒரு ஆஃபீஸ் இருக்கும். அங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு நேம் லிஸ்ட் மாதிரி இருக்கும். அதில் பிலோ 100 தான் இருந்துச்சு நான் பார்த்த வரைக்குமே. இதோட ரேஷியோ பார்த்திங்கன்னா வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு பர்சன்டேஜ்னு பார்த்துக்கோங்க. 100%னா 100ல் ஒரு அரௌண்டு 25 to 30% தான் ப்ளேஸே பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் த ட்ரூத். என்னடா இவன் சும்மா ஏதோ பேசுகிறானே பைத்தியக்கார மாதிரி அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து ட்ரூத் மட்டும்தான். நான் அதோட ஃபோட்டோ இருக்குமான்னு தெரியல. ஆக்சுவலாக நான் டெலிட் பண்ணிட்டேன்னா இருக்கேன்னா, அது வந்து நான் லாஸ்ட்டு மே மந்த் எடுத்தது. இல்லை மே மந்த் கூட இல்லை, ஏப்ரல் மேல் எடுத்தது. ஆமாம், அந்த ஃபோட்டோ அது இருக்குமான்னு எனக்கு 100% தெரில. இருந்துச்சுன்னா நான் அட்டாச் பண்ணுறேன், இல்லைனா வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. ரீசன்ட் டெலிஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். பார்ப்போம். ஓகே, இப்போ கண்டென்ட் வந்து பார்த்திங்கன்னா, நான் முழுக்க பிளேஸ்மெண்ட்ஸை நம்பி மட்டும்தான் வந்தேன். பிளேஸ்மெண்ட் நம்பி மட்டும்தான் வந்தேன். எல்லா கம்பெனிஸுக்கும் அப்ளை பண்ணேன். ஆக்சுவலாக என்ன வந்து ஒரு அரியர் இருந்ததுன்ட்டு, சரி 2 அரியர் எனக்கு 2 அரியர் இருந்ததுன்ட்டு நான் பிளேஸ்மெண்ட் எலிஜிபிள் இல்லைன்ட்டாங்க. அதுக்காகவே நான் வந்து 3rd செமஸ்டரில் வந்து எல்லா எக்ஸாமையும் கிளியர் பண்ணி 4th செமஸ்டரில் கிளியர் ஆனேன். 4th செமஸ்டரில் பார்த்திங்கன்னா, நான் அதுக்கு பிளேஸ்மெண்ட் ஃபீஸ்னு ஒரு 7,000 to 8,000 ரேஞ்ச் ஏதோ ஒரு அமௌண்ட், அதுவுமே கரெக்ட் அமௌண்ட் நாம் இல்லை, 7 to 8K அந்த ரேஞ்சில் ஃபீஸும் பே பண்ணேன்.
ஃபீஸ் பே பண்ணதுக்கப்புறம் அந்த 6 மந்த்ஸ் மீன்ஸ் நான் டிசம்பரில் செம் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். டிசம்பர் பிஃபோரில் டிசம்பர்லேருந்து அடுத்த மே வரைக்கும் நல்லா வர எல்லா கம்பெனிஸும் நான் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் அண்ட் பிஸ்னஸ் அனலிஸ்ட்டு. ஹெச்ஆர் கம்பெனின்றது பெருசாக எதுவுமே எனக்கு வரல. ஒரு 50 கம்பெனி வருதுன்னா 50ல் வந்து ஒரு 10 கம்பெனி தான், 10 கூட இல்லை, 10 கம்பெனிக்குள்ளே தான் இருக்கும் ஹெச்ஆர் ப்ரொஃபைல் இந்த கம்பெனி தான். அது அந்த 10த்தையுமே நான் அப்ளை பண்ணேன். அது இல்லாமல் வர சேல்ஸ்லேருந்து எல்லா கம்பெனி அனலிஸ்ட்டு அது இதுன்னு என்னென்ன ரோல்லாம் வருதோ எல்லாத்தையுமே அப்ளை பண்ணேங்க. எனக்கு என்னென்ன வருதோ எல்லாமே அப்ளை பண்ணேன். ஒரு கம்பெனி நம்ம அப்ளை பண்ணுறோன்னா வந்து அந்த கம்பெனி சைட்லேருந்து ஒரு ஒன்று ஷார்ட் லிஸ்டட் இல்லைனா நாட் ஷார்ட் லிஸ்டட்னு ஒரு ரெஸ்பான்ஸ் ஆச்சு வரணும்ல. எதுவுமே இல்லை. எதுவுமே இல்லை மீன்ஸ் வந்துச்சு ஒரு சில கம்பெனிக்கு. ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 100 கம்பெனி வருதுன்னா 100ல் ஒரு 20 கம்பெனி to 30 கம்பெனி வந்து எனக்கு ரிப்ளை பண்ணாங்க. எனக்கு மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு சிலர் ஃபேஸ் பண்ணாங்க. ஓகே கைஸ், என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஒரு சிலர் இதை ஃபேஸ் பண்ணாங்க. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்பான்ஸ் வரல. அப்போனா சொல்லலாம் ஒரு 30 கம்பெனி தான் ரெஸ்பான்ஸ் வந்துச்சு வச்சுக்கிங்க. 100ல் ஒன்று வந்து ஷார்ட் லிஸ்ட்னு வரும், இல்லை நான் ஷார்ட் லிஸ்ட்னு வரும். நான் ஒரு சில கம்பெனிஸில் ஷார்ட் லிஸ்ட் ஆகி செகண்ட் ரவுண்ட் இன்டர்வியூ, தேர்ட் ரவுண்ட் இன்டர்வியூ கிட்ட எல்லாமே வந்தேன். ஜிடி கிளியர் பண்ணேன். ஜிடியில் வந்து அது பேர் என்னது, ஆப்டிடியூட் டெஸ்ட் வைப்பாங்க. ஆப்டிடியூட் கிளியர் பண்ணேன், ஜிடி கிளியர் பண்ணேன். இதுலேருந்து இன்டர்வியூ வந்தேன். இன்டர்வியூவில் வந்து இன்னொரு இன்டர்வியூ, அதெல்லாமே ஃபைன் வரைக்கும் வந்தேன். ஓகே, செலக்ட் ஆகல. ஓகே, ஒரு சில கம்பெனிஸில் அது. ஆனால் மீதி அப்ளை பண்ண ஒரு சில கம்பெனிஸ்லாம் வந்து நான் ப்ரூஃபுமே நான் வேணால் காட்டுறேன். ஆக்சுவலாக அந்த ஒரு ஆப் அந்த ஆப்பில் தான் நாங்கள் அப்ளை பண்ண முடியும். அதில் வந்து இன்னி வரைக்குமே அதில் நம்ம ரிஜெக்ட் ரிஜெக்டட்னு ஒரு ரெட் கலர் மார்க் விழுந்துடும். ஒரு சில கம்பெனிஸில் இப்போ வரைக்குமே ரெட் கலர் மார்க் விழல கைஸ், விழல. இன்னுமே க்ரீனில் தான் இருக்குது. அதை வந்து என்னென்னு கேட்டால் ஆக்சுவலாக வந்து என்னோடய ஃப்ரெண்ட் இருக்கார். என்னோடய எம்பிஏ மேட் தான் அவர். ஆனால் எம்பிஏவில் வேறு டிபார்ட்மெண்ட்டு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, போயிட்டு அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து போய் கேட்டிருக்காங்க மேனேஜ்மெண்ட்டில் இந்த மாதிரி என்ன அப்படின்ட்டு. அதுக்கு மேனேஜ்மெண்ட் சைடில் வந்து அந்த ரிப்ளை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது அவ்வளோதான், அது வராது, அப்படியே அசால்ட்டாக சொல்லி முடிச்சிடுறாங்க. அப்புறம் எதுக்கு அந்த கம்பெனிஸ் வந்து உள்ளே எடுத்து கொடுக்குறாங்கன்னு ஃபீட் பண்ணுறாங்கன்னு தெரில கைஸ், தெரில. இதெல்லாம் வந்து நான் ஏன் பேசுகிறேன்னா வந்து ஒரு ஆதங்கன்னே வச்சுக்கோங்களேன். ஏன் இப்படி நம்பி தானே வந்தோம், ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை, ப்ளேஸ் ஆகலான்ற ஆசையில் நம்பிக்கையில். ஏன்னா நம்மளுக்கு ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. அப்பாவும் அம்மாவும் வேலைக்கு போகிறது சாதாரண அப்பா அம்மா. நான் ஒரு பையன். நானும் வந்து காலேஜ் நம்பியோ இல்லை பிளேஸ்மெண்ட் நம்பியோ மட்டும் தான் இருந்தேன். யூஜி வரைக்கும் ஓகே, அது ஏதோ போயிடுச்சு. ஒரு டிபாகோர் காலேஜில் படித்தேன். நல்ல காலேஜ் தாங்க, டிபாகோர் காலேஜ்லாம் நல்ல காலேஜ் தான். ஆனால் அங்கே வந்து பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் கிடையாது அந்த காலேஜில். ஜஸ்ட் டிகிரிக்காக தான் அந்த காலேஜ். ஏன்னா ஊருக்குள்ளே இருக்க என்னோடய காலேஜ் அது. இப்போ எங்கே விட்டோம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாம் ரெஸ்பான்ஸே இல்லை, இது அவ்வளோதான் அப்படின்ட்டாங்க. நான் அந்த விஷயத்தை கேட்கும்போது எனக்கு வந்து ஐ வாஸ் ஷாக். சீரியஸாக சொல்லலாம், ஐ வாஸ் ஷாக். என்னடா இப்படி இது ரிப்ளேவா காலேஜ் சைட்லேருந்து அப்படின்ட்டு. இதுக்கெல்லாம் என்ன பண்ணுறது, என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு வந்து தெரில. நான் என்ன ரியாக்ட் பண்ணுறதுன்னு எனக்கு தெரில அவங்க சொன்ன பதிலுக்கு. ஆக்சுவலாக சாரி கைஸ், வீடியோ வந்து கட் ஆகிடுச்சு. வீடியோ இல்லை, ஆடியோ வந்து கட் பண்ணிட்டு இருந்தால் கட் ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து நெக்ஸ்ட் இல்லை, அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். எனக்குலாம் வந்து என்ன ரியாக்ட் பண்ணுறது, என்ன சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு காலேஜும் முடிஞ்சிச்சு, பிளேஸ்மெண்ட்லேருந்து எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லை, ஹோப்பும் இல்லை. அவங்க வந்து அப்படியே கேர்லெஸ்ஸாக இருந்தாங்க நான் இருந்த செட்டில். அதுவும் பார்த்திங்கன்னா வந்து என்னோடய செட், நான் இருந்த செட்டில் வந்து 2 வருஷம் எம்பிஏ. 2 வருஷத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டில் எத்தனை டீன் மாறுவாங்க நீங்களே சொல்லுங்கள். 3 டீன் மாறினாங்க. ஃபஸ்ட் ஒரு டீன் இருந்தாங்க, அவங்க லேடி ஒருத்தவங்க தான். அவங்க இருந்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச டிபார்ட்மெண்ட் நல்லாவே இருந்தது. என் சீனியர்ஸுமே நல்லா ப்ளேஸ் ஆனவங்க. நான் விசாரித்த வரைக்கும் நான் கேள்விப்பட்டு நல்லாவே ப்ளேஸ் ஆனவங்க சீனியர்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து அந்த டீன் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு டீன் வந்தார். அவர் வந்து ஆக்சுவலாக எங்களை பழைய ஹெச்ஓடின்னு, பழைய ஹெச்ஓடி அந்த மாதிரி கொஞ்சம் ப்ரொஃபைலில் இருக்க ஒரு ஸ்டாஃப் அவர் டிபார்ட்மெண்ட்டில். அவரை ஹெச்ஓடி அவர் டீனாக போட்டாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். அவர் டீனாக போட்டதுமே வந்து டிபார்ட்மெண்ட் டோட்டல் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃப்ரீயாகவே ஆகிடுச்சு. அவர் வந்து கொஞ்சம் பசங்க ஃப்ரெண்ட்லியாக இருப்பாரா, ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்லியாக இருப்பார். பசங்க நிறைய புது ஈவெண்ட் எடுத்துனா ஈவெண்ட்டில் மட்டுமே அந்த இயருக்கு போன மாதிரியே இருந்துச்சு எனக்குலாம். நிறைய ஈவெண்ட்டு நாங்கள் எதுலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணல மீன்ஸ் கலந்துக்கணும். ஆனால் வந்து பெருசாக நாங்கள் தலையிட்டுக்கல. கொஞ்சம் கேரியர்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதுனால வந்து பெருசாக அந்த சைடு எதுவும் போய்க்கல. அதுவும் இல்லாமல் செகண்ட் இயரில் ஃபுல் அண்ட் ஃபுல் செகண்ட் இயர் ஒரு 7 to 8 months பார்த்திங்கன்னா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த ஈவெண்ட்டு அது இதுன்னு அப்படியே போயிடுச்சு கைஸ். பிளேஸ்மெண்ட்டுன்ற ஒரு விஷயத்துலேருந்து அப்படியே எப்படி சொல்ல, அவங்க சைட்டில் அவங்க ஜாலியாக இருக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓப்பனாக சொல்லணும்னா
ஓப்பனாக சொல்லணும்னா அது அப்படி கூட இருக்கலாம். அவங்க ஒர்க் பண்ணுறாங்களா இல்லையானலாம் எனக்கு தெரில. கம்பெனிஸை உள்ள எடுத்துகிட்டு வராங்க, அவ்வளோதான். அது உண்மையாக எடுத்துகிட்டு வராங்களா சும்மா எடுத்துகிட்டு வராங்களான்லாம் தெரில. கம்பெனிஸ் எடுத்துகிட்டு வராங்க, அவ்வளோதான். நாங்கள் அப்ளை பண்ணுறோம். 100 கம்பெனி எக்ஸாம்பிள் ஒரு 100 கம்பெனி அப்ளை பண்ணுறோன்னா 100ல் 20 கம்பெனி எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆனாலுமே வந்து அது ஒரு டிலே ஆகி தான் ஒரு சில கம்பெனிஸ் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி இன்டர்வியூ எடுத்துன்னு போயிடுறாங்க. ஒரு சில கம்பெனிலாம் ரெஸ்பான்ஸே இல்லை, சும்மா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த ரெஸ்பான்ஸும் வரல. ஒரு சில கம்பெனி ஷார்ட் லிஸ்ட்டும் இல்லை, ரிஜெக்டடும் இல்லை, செலக்டடும் இல்லை. அதெல்லாம் என்ன ஆச்சுன்னு கூட எனக்கு தெரில இன்னி வரைக்குமே. நெக்ஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா வேறு என்ன இருக்குது, இதுதான் கைஸ் மெயினான விஷயம். என்னோடய டிபார்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபேக்கல்ட்டி ஆஃப் மேனேஜ்மெண்ட் சீரீஸ்லேயே வந்து நான்லாம் வந்து இந்த ஸ்டேஜில் வந்து கிட்டத்தட்ட காலேஜ் முடித்து ஒரு 5 months, மே மந்த் காலேஜ் முடித்தேன், டிசம்பர் வந்துச்சு, 5 months ஆயிடுச்சு. 5 monthsல் ரொம்ப ஒரு டவுனான ஃபேஸில் போனேன். ஜாப்லெஸ்ஸாக இருந்தேன், வீட்டில் நிறைய பேச்சு, வெளியே போனால் என்ன ஒன்றும் வேலைக்கு போகலையா அப்படின்ற பேச்சு. சீரியஸ்லி ஐ வாஸ் ரியல்லி ஸ்ட்ரெஸ் டவுன் கைஸ். ஸ்ட்ரெஸ் அவுட். முடியல, ஹேண்டில் பண்ண முடியல. வீட்டில் போனால் சண்டை, இங்கே வந்து அந்த ரொம்ப ரூமில் இருந்தால் லோன்லியாக இருக்கும். சீரியஸாகவே என்ன பண்ணுறது என்னன்னே தெரில. நான்லாம் இப்போ பேசுகிறதுமே வந்து ஒரு டிஸ்டர்பில் இருக்க மைண்ட் செட்டில் தான் பேசிகிட்டு இருக்கேன். அலோன் கைஸ், சீரியஸ் சொன்னால் லிட்ரலி அலோன் இந்த ரூம், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸுமே வந்து வேலைக்கு போயிடுவாங்க, நான் மட்டும் தனியாக இருப்பேன். நானும் வந்து இன்னி வரைக்குமே நான் இன்டர்வியூஸ் போகிறேன், அப்ளை பண்ணுறேன், அட்டன் பண்ணுறேன், நல்லா தான் ரெடி பண்ணிட்டு போகிறேன். நானும் நல்லா தான் போய் அங்கே பண்ணிவிட்டு இன்டர்வியூ நல்லா பண்ணிட்டு வரேன். ஆனால் இன்னி வரைக்குமே வந்து ஒரு ரிசல்ட் எனக்கு இதே மாதிரி ரிஜெக்ஷன் மட்டும்தான் இருந்திருக்கு. ரிஜெக்ஷன்ஸாகவே போயிட்டுருக்கு. அதான் கைஸ், இப்போ இது அந்த வீடியோ எதுன்னு பார்த்தோம்னா எங்கேயோ ஆரம்பித்தேன், எங்கேயோ போயிட்டுருக்கு. சொல்ல வேண்டிய விஷயமே அதுதான். எஸ்ஆர்எம் என்னை வந்து என்னோடய நம்பிக்கையை வந்து அது வந்து ஒரு ஏமாத்திடுச்சுன்னு தான் நான் சொல்லணும். பட்டு நான் வந்து அந்த காலேஜ் வந்து சுத்தமாக நான் வந்து பழி சொல்ல விரும்பலை. பட் என்னோடய அந்த இடத்துல இருந்த ஸ்டாஃப்ஸ்னு சொல்லாமல் எப்படி சொல்லாமல் தெரியல. அந்த இடத்துல அங்கே இருந்தவங்க வந்து அந்த மேனேஜ்மெண்ட்டோட பிளேஸ்மெண்ட்டை வந்து ஒழுங்காக இன்னும் அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா வந்து என்னோடய கம்பேரிசன் மீன்ஸ் இது கம்பேரிசன் பண்ணல. என்னோடய ஃப்ரெண்டு ஒரு காலேஜில் படித்தாங்க, நியர் டு பொந்தமல்லி. அந்த மாதிரி நியர் டு பொந்தமல்லி இல்லை, அது ஒரு காலேஜ் வச்சுக்கோங்களேன், இன்ஜினியரிங் காலேஜ் தான். அங்கேயும் எம்பிஏ தான் படித்தான். ஆனால் அங்கே வந்து பிளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ்னு ஒரு வேர்டு இருக்குல்ல, இம்பார்ட்டன்ஸ் தராங்களே, அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து துளி கூட இவங்க இந்த சைடில் வந்து 100ல் ஒரு 10% 20% போட்டுருக்கலாமே, போட்டிருந்தா கூட பசங்களோட லைஃப் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஏன்னா இப்போ என் ஃப்ரெண்ட்ஸு என்னோடய சர்க்கிளில் வந்து கொஞ்சம் பெரிய சர்க்கிள் தான், ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் சர்க்கிள். அதில் காலேஜில் பிளேஸ்மெண்ட் ஆனவங்கன்னு பார்த்தீங்கன்னா விரல் இல்லைங்க ஐஸ். கிட்டத்தட்ட ஒரு என்னோடய சர்க்கிள் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒரு 20-30 பேர் இருக்காங்க. நீங்கள் 20-30 பேரில் எனக்கு தெரிஞ்சுன்னே வச்சுக்கோங்களேன், ஒரு விரல் என்ன ஏறிங்க, விரல் என்னன்னா 1 2 3 ஒரு 4 தான் கைஸ். 4 கூட இல்லை கைஸ், இது உண்மையை சொல்லலாம். நான் 3 பேர் தான். நீ ஒருத்தன் வந்துட்டான்னு நினைக்கிறேன். அவன் வந்துட்டான். ஏன்னா அங்கே வந்து எப்படி பண்ணாங்கன்றத அவனுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அது அவனோட ரீசன். ப்ளேஸ் ஆனால் 4 பேர் தான் கைஸ். ஒரு 25 பேர் இருக்காங்க, நீ 4 பேர் தான் கைஸ். இது வந்து என்னோடய ஷார்ட் சர்க்கிளில். அப்போ நான் சொன்னேன்ல, ஓவரால் எம்பிஏயில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்து வந்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 450 பேர் இருப்பாங்க. அதில் எனக்கு தெரிஞ்சு எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 400ல் ஒரு 250-300 கன்ஃபார்ம் பண்ணுங்க. 250-300ல் வந்து பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 100 கூட வரல எனக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலாக எனக்கு என்னோடய செக்டர் எம்பிஏயில் வந்து நான் ஓரளவுக்கு என்னோடய எம்பிஏ செட்டை எல்லாருமே ஓரளவுக்கு எனக்கு தெரியும். ஏன்னா வந்து ஜென்ரலில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 4 கிளாஸ் தான், டி செக்ஷன் வரைக்கும் தான். அதுக்கப்புறம் பிஎஃப்எஸ் 1, ஏஐயில் 1, ஏஐயும் அதுக்கப்புறம் டேட்டா சயின்ஸ்னு இருக்கும், ஏஐடிஎஸ்னு ஒன்று இருக்கும். அது ரெண்டுமே சேர்த்த மாதிரி ஒரே கிளாஸ் தான். அது அப்புறம் பேங்கிங் அண்ட் ஃபினான்ஸ், இது மாதிரி பார்த்திங்கன்னா மொத்தமாகவே ஒரு 5 செக்டர் தான் என்னோடய செட்டில். ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் அதையும் சேர்த்து மொத்தமாகவே ஒரு 5 செக்டர் தான், 5 டிபார்ட்மெண்ட்ஸ் தான் எம்பிஏக்குள்ளே. 5 டிபார்ட்மெண்ட்ஸில் மொத்தமாகவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கிளாஸ் தான் இருக்கும். 10 கிளாஸுக்குள்ளே தான் இருக்கும் எம்பிஏவில். 10 கிளாஸ்லேயும் ஒரு 40 பேர் 50 பேர் இருப்பாங்க வச்சுக்கிங்க, 50 பேர்லாம். ஆனால் அந்த ஓப்பனாக சொன்னால் 400 பேர் எனக்கு தெரியுங்க. எல்லாரும் 400 பேர் நான் பார்த்துருக்கேன். அது 400 பேர் எனக்கு ஃப்ரெண்ட்ஸாக கேட்டிங்கன்னா கிடையாது. 400 பேரில் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் மீன்ஸ் நான் ரெகுலராக பேசுகிற ஆளுங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 300 கிட்ட எல்லார்ட்டையும் நான் பேசியிருக்கேன், பார்த்துருக்கேன். ஏன்னா வந்து எல்லாருமே வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. ஃப்ரெண்ட்லி ஃபேமிலி தான் எம்பிஏ பொறுத்த வரைக்கும், ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. 300-350 வாட்டி நான் பேசியிருக்கேன். க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஃப்ரெண்ட்ஸ் பேசியிருக்கேன், அவ்வளோதான். ஹாய் பை அந்த அளவுக்கு வச்சு நான் பேசியிருக்கேன். ஏன்னா தெரியும் இவர் இன்னாருன்னு தெரியும். அந்த மாதிரி தான் கைஸ்.
அவ்வளோதான் கைஸ், வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரில. எம்பிஏல எஸ்ஆர்எம் எம்பிஏ வந்து என்னை டிஸப்பாயிண்ட் பண்ணிடுச்சு. நீங்கள் வந்து இதை வீடியோ பார்த்துட்ருக்க யாராச்சும் இதை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை. அதையுமே நான் வீடியோ பண்ணி போடுறேன். நீங்கள் ஏதாச்சும் சொல்லணும்னு நினச்சினால சொல்லலாம், டெஃபினட்டாக சொல்லலாம். நான் இந்த வீடியோவை ஏன் ஆடியோவாக ரெக்கார்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபோட்டோவாக ஆடியோ ரெக்கார்ட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து உண்மையான காரணம்னு பார்த்திங்கன்னா என்னோடய ஃபோன்லேயோ ஸ்டோரேஜ் இல்லை. இப்போ கையில் எந்த ஒரு கேமராவும் கேட்ஜெட்ஸுமே இல்லை. அதனால் வந்து இந்த மாதிரி ஆடியோ ஃபோட்டோவாக பண்ணிகிட்ருக்கேன். சீரியஸாக கைஸ், நெக்ஸ்ட் ஒரு அருமையான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். எஸ்ஆர்எம் என்னை வந்து சீரியஸாகவே டிஸப்பாயிண்ட் பண்ணிச்சு, ஏன்னா ஏமாற்றிச்சுன்னு நான் சொல்லலாம். பட் ஆனால் எஸ்ஆர்எம் வந்து ஒரு நல்ல இடம்தான். லைஃப்பை கற்றுக்கிறதுக்கான ஒரு இடம்னு சொல்லலாம். லைஃப்பை கற்றுக்கலாம். பட் ஆனால் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா சீரியஸாகவே நல்லபடியாக போகும். நல்லா படிங்க. நீங்கள் வந்து இடத்தோட நீங்கள் இந்த வீடியோ யாரா பார்த்துட்ருக்கோங்க எஸ்ஆர்எம் படிச்சிங்கன்னா நல்லா படிங்க. நல்லா கேரியர் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிறதுன்றது இவ்வளோ கஷ்டமாக ஆக்கிட்டாங்க. பிளேஸ்மெண்ட்டுன்றது ஒரு நல்ல ஒரு ஈஸியான விஷயமாக தான் இருக்கும். நம்ம டேலண்ட்டை காட்டி தான் ப்ரூவ் பண்ண போகிறோம். ஆனால் டேலண்ட்டை காட்டியுமே வந்து இன்னும்னா அது இன்னும் என்ன பண்ணுறதுன்னு தெரில. கைஸ், இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். இதில் நான் உங்களுக்கு கிளியராக பேசிக்கணும்னா எனக்கு தெரில. லாஸ்ட்டாக 1 வேர்டில் சொல்கிறேன். ஆமாம் கைஸ், எஸ்ஆர்எம் இஸ் ஸ்கேம்டு மீ. நான் எஸ்ஆர்எம் நம்பியிருந்தேன். பட் நோ அவங்க சைடில் எனக்கு மட்டுமா இந்த நோ இல்லை நிறைய பேருக்கு இந்த நோ ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே கைஸ், டாடா பை பை, டேக் கேர்.